ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினரா இணைந்திருப்பது யாம் இருக்க பயமே ஜோதிடர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. மே 26 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? நவகிரகங்கள்ல முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்ல ஒரு ஜாதகத்துக்கு குருவினுடைய பலன் இருந்துச்சுன்னா திருவினுடைய அருள் கிடைச்ச மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜாதகத்துக்கு முழு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுய ஜாதகத்துல குரு பலன் இருக்கா. குரு பலன் அப்படின்றது ராசிக்கு 2, 5, 7, 9, 11வது இடத்துல குரு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் குரு பலன் ஒரு ஜாதகத்துக்கு வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதுல தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி, சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுல தொடங்கி ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செயல்கள் அத்தனையும் இந்த குரு பலன் இருக்கும் பொழுது தொடங்கி செய்யலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கடக ராசியில குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டுக்கு நிகரான ஒரு வீடு, அந்த உச்ச வீட்டில் உச்சம் அடைஞ்சு மிக அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கார். கடகம் சந்திரனுக்கு அதிபதியான வீடா இருக்கிறதுனால கடகத்துல குரு உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த குரு சந்திர யோகம் ஏற்பட்டு அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் ரொம்ப அற்புதமான ராசியை பார்க்குது. அதுல முதல் ராசியா விருட்சிக ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்த ராசியா மகர ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்ததா மீன ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. இந்த மகரமும் மீனமும் 7.5 சனியில பட்டு பாடாப்பட்டு சிக்கி போராடி வெளியே வந்துட்டாங்க இப்பதான். பட் இந்த குரு பார்வை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தரும். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் இருக்கு பார்க்கலாம். சார், கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியில 12 ராசிக்காரர்கள்ல ஒரு நல்ல பலன்கள் பார்க்கக்கூடிய ராசியில் அவங்களும் முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஏன்னா 10ல் குரு இருந்து 11வது இடத்துக்கு வரார். 10ல் குரு இருக்கும் பொழுது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு வேலையில பண விஷயங்கள்ல விவகாரங்கள்ல நிறைய சிக்கல் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நல்ல விஷயம் செயல்படுத்தணும், ஒரு நல்ல காரியம் தொடங்கணும் அப்படின்னா தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது. பல கன்னிராசிக்காரர்கள் ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்கோம், எங்க தான் நாங்கள் உட்கார போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்லாம் புலம்பிட்டே இருந்திருப்பாங்க. பட் அவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அனுகூல பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்துல வரார் குரு. லாபத்துல குரு வரும்பொழுது கண்டிப்பா பொருளாதார ரீதியா ஒரு பெரிய முன்னேற்றத்தை இவர்கள் 100% பார்ப்பார்கள். ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்குங்க. ஏற்கனவே பணத்துல சிக்கல், தடுமாற்றம், அழுத்தத்துல மாட்டிட்டு இருக்கீங்க அல்லது கடன் வாங்கி கொடுக்க முடியாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா மே 26க்கு பிறகு அந்த கடன் எல்லாத்தையும் நீங்க அடைப்பீங்க. அதே மாதிரி கன்னிராசிக்கு அவங்க எழுதி வச்சுக்கலாம், குறிப்பா ஒரு பட்டம், பதவி, பேர், புகழ் மேற்கு அப்புறம் உங்களுக்கு 100% கிடைக்கும். 26ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஒரு சுயமான ஒரு உருவெடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய துணிவு அவர்களுக்கு 100% கிடைக்க போகிறது. அதே மாதிரி கன்னிராசிக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள் 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 5வது இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3வது இடம்ன்றது சகோதர வழியில இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும், நண்பர்களால் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும், 3வது நபர்களால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும், புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் இவர்களுக்கு அறிமுகமாவார்கள். சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்களை சந்திச்சேன் சார், அவர் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனாரு, வந்து பாருங்கன்னு சொன்னார், ஒரு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துட்டார், அல்லது அவங்க வீட்லேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டார், அல்லது ஒரு பெரிய உதவி பண்ணி என்னை படிக்க வைக்கிறார், அல்லது பெரிய உதவி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சார். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஆண்டவ புண்ணியத்தில் நடக்கும். அதே மாதிரி பல கன்னிராசிக்காரர்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ணி வைக்கணும்னு பார்ப்பாங்க. அக்கா கல்யாணம் பண்ணணும், தம்பி கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் செய்ய முடியாமல் தடையாக இருந்துச்சுன்றவங்கலாம் ஆண்டவ புண்ணியத்தில் அந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பல கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துல கொஞ்சம் தைரியம் இல்லாத ஒரு ஆசிலேஷன்லயே நிறைய விஷயங்கள்லாம் பதட்டம், பயத்தோட வாழ்ந்திருப்பாங்க. இந்த பீரியட்ல அவங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், தெளிவா இருந்து பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிறைய நல்ல காரியம் பண்ண சார், கோயில் குளத்துக்கு போறேன், சாமி கும்பிட்டேன், பூஜை பண்ணேன், எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்லாம் கன்னிராசி நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க. கவலைப்படாதீங்க, இந்த குரு உச்ச பார்வை வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஏற்றிய அத்தனை விளக்கும் கடவுள் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். அதே மாதிரி புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல் நலத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். பிள்ளைகளுக்கு கல்யாண வயசுல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த கல்யாண பந்தங்கள் எல்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருக்கு. ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கேன் சார், அந்த காதலில் நிறைய சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நிறைய ஒரு புரிதல் இல்லாத ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த குரு உச்ச பார்வை பார்க்கும் பட்சத்துல அந்த காதல் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமும் கடவுள் அருளோடு விலகும். அதே மாதிரி கணவன் மனைவி யாராவது பிரிந்து வாழ்ந்திருந்தாலும் அந்த கணவன் மனைவி எல்லாம் ஒற்றுமையா சேரக்கூடிய காலத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார்.
புதுவித உறவும் புதிய விதமான நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர மாதிரியான சூழல் எல்லாமே கன்னிக்கு அமையும். ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சி. 11ல் குரு லாபத்தில் வர்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதை இவங்க கண்டிப்பாக நல்லபடியாக பயன்படுத்திக்கின்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பா இவர்கள் புதிதாக தொழில் தொடங்கினா சிறப்பா இருக்குமா? சூப்பரா இருக்கும். இவங்க கண்ண மூடிட்டு பண்ணலாம். அந்த அடுத்த ஒரு 12 மாசத்த கன்னிராசிக்காரர்கள் என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க. இதுதான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க நல்ல விஷயம்னு உங்க லைஃப முன்னேத்தி கொண்டு போகணும்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். இதுதான் செய்யணும், செய்யக்கூடாதுன்னுலாம் இல்ல. 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். 6ல ராகு இருக்கிறதுனால 6ஆம் இடம் நிறைய போட்டி பொறாமை இந்த பீரியட்ல வரும். நிறைய போட்டி வரும், பொறாமை வரும், கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். நம்ம ஒதுங்கி போனால் கூட வெள்ளை சட்டை வெளில போட்டு போனாலே உடம்பு சரியில்லாமல் போயிடும். புருஷன் முண்டாட்டி கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலே கன்னிராசிக்காரர்களுக்கு சிக்கல் வந்துடும். ஏன் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டா போதும் 4 நாள் வீட்டில் சண்டை நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்னி இப்போ சந்திக்கும். அந்த 12ல் கேது இருக்கிறதுனால ஞானம் நிறைய கொடுத்துட்டார் கடவுள். இந்த ஒரு வருஷத்தில் அந்த கேது வந்து உட்காந்து நிறைய அனுபவத்தை கொடுத்துட்டார். சரி, தப்பு, நல்லது, கெட்டது, உண்மை, பொய், எப்படி இருக்கணும், நீ எப்படி வாழணுன்றது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டார். அப்போ அந்த அடிப்படையில் என்ன நடக்கும்னா தெய்வத்தினுடைய அருளும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு தான். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பா நீங்க கவனமா எந்த விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்கள் இன்னும் சிறப்பா இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி நடக்கிறதுனாலும் 6வது வீட்டில் ராகுவும் 12வது வீட்டில் கேதுவும் இருக்கிறதுனாலையும் அந்த சனி பகவானுக்குரிய தாக்கம் குறையிறதுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ஏன்னா குரு வந்து அவர்களுக்கு மிகச்சிறந்த இடத்துல உச்ச குருவாக வரார். அப்போ உச்ச குரு வரக்கூடிய காலகட்டத்தில் சனியோட தாக்கம் குறையிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், அந்த கோவிலில் சனிக்கிழமை ஒரு 3 வாரம் போயிட்டு நல்லெண்ணெய் விளக்கால் ஆன தீபத்தை அந்த எம்பெருமானுக்கு மனதார ஏற்றி வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இவங்க கையால் ஒரு 3 சுண்டல் மாதிரி ஏதாவது ஒரு 3 சுண்டல் படைச்சு அங்கு வரக்கூடிய ஒரு 10 பக்தர்களுக்கு இவங்க கையால் கொடுக்கும் பொழுது அந்த கண்டகத்து சனியால் ஏற்படக்கூடிய பாவங்கள் எல்லாம் குறையும். கண்டக சனி என்ன பண்ணும்? கணவன் மனைவி உறவு பிரிக்கும், காதலர்களுக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும், தவறான தொடர்பு பழக்க வழக்கத்துக்குள்ள சேர்க்கும், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் அஃபேருக்குள்ளே கொண்டு போய் தள்ளும். இந்த சிக்கல்களிலிருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த வழிபாடுகளை செஞ்சாலே போதும். குருவினுடைய பூரண அருள் இவர்களுக்கு கிடைக்கும். சார், குரு பயிற்சியில் குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2வது இடத்துல குரு வர்றதுனால இந்த குரு பயிற்சியில் முக்கியமான பலன்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுன ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்தது ஏற்கனவே 7.5 சனி ஒரு 2.5 வருஷம் அடிபட்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிடாதான்னு இயங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வர்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் இந்த குரு பகவான் காட்டப் போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த 8 வருஷ வாழ்க்கையில் 7.5 சனி ஆரம்பித்து போடா படுத்தி எடுத்ததுன்னு புலம்பணும் மகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 7க்கு வரார். அப்போ 7.5 சனியில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் மகராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் விடியலையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பரிபூர்ண பயிற்சி வருதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு விடியல் இல்லையா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அவங்களுக்கு 9வது இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தா போகிற இடமெல்லாம் சொந்த இடம், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுகூல பிராப்தத்தை கொடுக்கும். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கன்னிராசிக்கு 10ல் குரு இருந்து வேலை பண விஷயங்கள்ல இருந்த தடைகள்ல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, பொறுப்பு, புகழ், கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வரார். இந்த மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பரிபூரண நேரடி பலன்கள் 100% கிடைக்குது. மற்ற ராசிக்காரர்கள்லாம் பயப்பட வேணாம், இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையான்லாம் நினைக்க தேவையில்லை. 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும் அந்த குரு உங்களுடைய சுய ராசிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாருன்றதை பொறுத்தும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா நற்பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றி.